ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடிஐ பிஎஸ்ஏ போர்ட்டல் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடிஐ பிஎஸ்ஏ பேன் போர்ட்டலில் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், பேன் கார்டு இது ரெண்டும் வந்து மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே வந்து அப்லோட் பண்ணணுன்னு யூடிஐ சைட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அப்படி மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலேயும் நீங்கள் அப்லோட் பண்ணலைன்னா உங்களுடைய பிஎஸ்சி ஐடி வந்து இன்ஆக்டிவேட் ஆகிடணும் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணலை அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலைன்னா உங்களுடைய பிஎஸ்சி ஐடி வந்து இன்ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களால் நியூ பேன் அப்ளை பண்ண முடியாது, பேன் கரெக்ஷன் இந்த மாதிரி எந்த ஒர்க்கும் வந்து பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ குயிக்காக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணி குயிக்காக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள்கிட்ட வந்து பேன் கார்டு இருக்குது, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருக்குன்னா நீங்கள் எப்படி வந்து அந்த போர்ட்டலில் வந்து இதை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஎஸ்சியை வந்து லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு கூட நியூ பேன்லாம் அப்ளை பண்ணிட்டு திருப்பிங்க இது வரைக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இது ஷோ ஆகலைன்னா இந்த அதர் சர்வீசஸ் ஆப்ஷனில் போனீங்கன்னா சேஞ்ச் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த சேஞ்ச் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இதில் சேஞ்சஸ் பண்ணணுன்ட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. நேம், காண்டாக்ட் பர்சன், அட்ரஸ், ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, பின் நம்பர், பேன் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதோ சேஞ்ச் பண்ணணுன்னு இருந்தால் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, போலீஸ் வெரிஃபிகேஷன், ஸோ இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டேட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அந்தமாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பேன் கார்டு, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ரெண்டுமே அப்லோட் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவை கிடையாது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே போதும். இதில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பேன் நம்பரும் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய பேனும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ பேன் நம்பர்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டுக்கு நேராக சூஸ் ஃபைல்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கான ஃபைலை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பேன் கார்டை வந்து நான் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜியாக வந்து எந்த ஒரு ஃபைலும் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அவங்க கேட்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜியாக நீங்கள் வந்து ஃபைல் அப்லோட் பண்ண போனீங்கன்னா பிடிஎஃப் வந்து மட்டும்தான் அப்செட் பண்ணிப்போன்னு சொல்லி காமிக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பிடிஎஃபாக வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்குன்னா அது பிடிஎஃப் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐ லவ் பிடிஎஃப்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பிடிஎஃப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஜேபிஜி டு பிடிஎஃப் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய பேன் இமேஜை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த போர்ட்டல் மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாகவே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் பிடிஎஃப் ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டுமே பிடிஎஃபில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் அப்செட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அதையும் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, பிவிஎஸ் சர்டிஃபிகேட், ஸோ இந்தமாரி நான் நேம் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தது வந்து இங்கே ஷோ ஆகுது. ஸோ நான் ரெண்டுமே இப்போ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து ஷோ ஆகும். இது ஷோ ஆயிடுச்சுன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த அலர்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகலைன்னா நீங்கள் மறுபடியும் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த அலர்ட் வந்து வருதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒருவேளை வந்து இந்த அப்டேட்டை வந்து பண்ணலை, அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் பேன் கார்டு வந்து சப்மிட் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுடைய ஐடி வந்து இன்ஆக்டிவ் ஆயிரும். நீங்கள் உங்கள் வேலெட்டில் வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அது வந்து அப்ஜெக்ஷன் ஆகுதுன்னா அந்த அப்ஜெக்ஷனை வந்து உங்களால் கிளியர் பண்ணி கொடுக்க முடியாது. இந்தமாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஐடி வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா
பிஎஸ்ஏ பேன் ஏஜென்ட் ஐடி வச்சுருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆத்தரைஸ் பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவில் இருக்கக்கூடிய ஆத்தரைஸ் பேன் ஏஜென்ட்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். யாரெல்லாம் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க ஐடி வந்து பார்த்திங்கன்னா இன்ஆக்டிவேட் ஆயிரும். அதாவது டூப்ளிகேட் என்ட்ரின்னு சொல்லி அந்த ஐடியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா யூடிஐ பிஎஸ்சியில் வந்து நியூ ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ டெம்பரவரியாக ஸ்டாப்பில் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட யாரெல்லாம் வந்து பிஎஸ்சிஏ ஐடி எடுத்திருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அண்டு பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ணி சீக்கிரம் வந்து அப்டேட் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நீங்கள் யாரும் இன்னும் வரைக்கும் இதெல்லாம் அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் அதுக்கு கைட் பண்ணுறேன். சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.